வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. எச்சரிக்கை என்னென்ன, மழை பொழிவு எப்படி, எங்கே பார்ப்போம். தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் சுமத்ரா தீவு வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலை அடைந்ததும் சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாகி இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து இலங்கையின், அதாவது புயல் அல்ல, காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கையின் வடக்கு பகுதி கடந்து பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தது போல் இதுவும் இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரப்போகிறது. ஆனால் கடந்த முறை ஒட்டுமொத்த இலங்கையையும் குறைந்த அழுத்த பகுதியாக மாற்றி இலங்கையில் பெய்ய வேண்டிய மழை குறைந்த அழுத்த பகுதி காரணமாக அதன் வெளிச்சுற்றிலே தமிழ்நாட்டிலே போயிருந்தது. அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகம் கொடுத்தது. இலங்கையில் நிகழ்வு நகர்ந்து விலகிய பிறகு குமரிக்கடல் பகுதியை நோக்கி விலகிய பிறகு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியது. அதுவும் 2 நாள் மழைப்பொழிவை கொடுத்தது. ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் இது அதை விட கொஞ்சம் தீவிர நிகழ்வாக இலங்கையின் தெற்கு பகுதி, அதாவது தென்னரை பகுதிக்கு தெற்கே, அதாவது அரை பகுதியில் தென்னரை பகுதியில் நகரும் என்பதனால, அதாவது அனுராதபுரம் மற்றும் காலி இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும். ஒரு ஊரை சொல்றேன்னா பயப்பட வேண்டியதில்லை, அடையாளப்படுத்தினால்தான் எங்கே மழை தெரியும் என்பது அவர்களுக்கு புரியும் என்பதற்காக இந்த ஊரை சொல்றேன். அதனால இதுவும் ஒரு குறைந்த அழுத்த பகுதி தான். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவை தொடக்கும், கடக்கும் பொழுது குறைந்த அழுத்த பகுதியாக சில பகுதியில் அமைந்து கொண்டு சில பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். முற்றிலுமாக விலகிய பிறகு மழையோட அளவு தீவிரமடையும். அடுத்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு புறம் வழியாக நகர்ந்து 30, 31ஆம் தேதி 29, 30, 31ஆம் தேதி நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக நடந்து மிக அதிகன மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வும் 23ஆம் தேதி 24, 25, 26 நிகழ்வும் கனமழை பொழிவை கொடுக்கும். அது எங்கே என்பதை பார்ப்போம். நிகழ்வு நெருங்கும் நாள் 23, மழை தொடக்கும் நாள் 23 ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மழைப்பொழிவை தொடக்குகிறது. முதல் மழைப்பொழிவு இலங்கையோட கிழக்கு மாகாணங்களில் தொடக்கும் வெள்ளிக்கிழமை மதியம். இது படிப்படியாக இலங்கையின் கிழக்கு மாகாணங்களிலிருந்து உள் மாகாணங்கள் மற்றும் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் 25ஆம் தேதி இரவுக்குள் மழைப்பொழிவை தொடக்கும். 23ஆம் தேதி இரவுக்குள் மழைப்பொழிவை தொடக்கும். 23ஆம் தேதி இரவுக்குள். 24ஆம் தேதி இந்த நிகழ்வு இலங்கை மீது ஏறிவிடும், தென்னிலங்கையில் நிலைபெறும். 24ஆம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியில் நீடிக்கும், இலங்கையின் தரை மீது நீடிக்கும் 24ஆம் தேதி. இதனால காற்று குவிதல் எல்லாமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். 24ஆம் தேதி இலங்கையில் தாழ்வு பகுதியாக இருக்கிற காரணத்தால வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் பெய்யும். பிறகு இது மேற்கு நோக்கி நகர, அதாவது மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதியை நோக்கி நகர இலங்கையில் மழைப்பொழிவு மெல்ல கூடுதலாகும். 24ஆம் தேதி பிற்பகலிருந்து 25ஆம் தேதி 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் தான் அதிக மழை தரும். இருந்தாலும் குறைந்த அழுத்த பகுதியாக இருந்த பொழுது குறைவான மழையாக இருந்திருக்கும். அந்த இடத்துல குறைந்த அழுத்தம்னாக்க வட்டம் அது மேலே இருக்கும். இது இந்த வட்டத்தை சுற்றி தான் காற்று சுத்தும். காற்று தமிழ்நாட்டில் ஏறும். அப்போ இலங்கையோட வடக்கு மாகாணங்கள்ல இருக்கும் மழை. ஏன்னா இலங்கையோட தெற்கு மாகாணங்கள்ல இந்த குறைந்த அழுத்தம் அமையும் என்பதனால இலங்கையோட வடக்கு மாகாணங்கள்ல மழை இருக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும். 24, 25 வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை இருக்கு. இதுல கிழக்கு மாகாணங்களை விட வடக்கு மாகாணங்களுக்கு 24, 25 கனமழை தெரிகிறது. இது 25ஆம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு தான் மழைப்பொழிவை கொடுக்கும். 26ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். வடக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் நெடுந்தீவு, தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு. 26ஆம் தேதி இது முற்றிலுமாக
இது விலகி போன பிறகு, மேற்கு நோக்கி விலகி போன பிறகு 27, 28ல மழைப்பொழிவை தொடங்கினாலும் இருகாற்று இணைவு இல்லாமல் ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் இருக்கும் இலங்கைக்கு. அதனால மேகமூட்ட வானிலையும் ஒரு மிரட்டலோட போயிட்டு இருக்கும். அப்ப மழை எத்தனை நாள் சொல்லியிருக்கிறோம்? இப்ப இதுல 23ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள், 24ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொடங்கும், நெருங்கும் போது தொடங்கிட்டு அப்படியே லோ பிரஷர் ஏரியா தென்னிலங்கையில ஏறிடும். அதனால தென்னிலங்கையில மழை இல்லாம வடக்கு கிழக்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களோட வடக்குல அதிகமா இருக்கும் 24, 25. பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர மழைப்பொழிவு கிடைத்தாலும் பெரிய மழை இருக்காது. ஏன்னா ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் இருக்கும். குளிர்காற்று எங்க இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கும். குளிர்விக்கும் அமைப்பு இல்லாமல் ஒரு கிழக்கு காற்றால் மட்டும் அது மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் கூட உருவாக சாதகம் இருக்காது. தெளிவான வானமாக தான் இருக்கும். கிழக்கு காற்று இருக்கும், சாரல் காற்று இருக்கும். சாரல்னு சொல்ல முடியாது, குளிர்னு சொல்ல முடியாது, காற்று இருக்கும், கிழக்கு காற்று இருக்கும். அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புற வழியாக நகரும் 29ஆம் தேதி. இலங்கையோட தரை மீது ஏறாமல் ஹம்மந்தோட்டாவுக்கு தெற்கே, காலிக்கு தெற்கே இந்த நிகழ்வு நகரும் பொழுது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் காற்று குவிதல் இருக்கும். ஆக 29, 30, 31ஆம் தேதி நிகழ்வு தான் இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 24, 25, 26 நிகழ்வு கிடையாது. 23, 24, 25 இலங்கைக்கு, தமிழ்நாட்டுக்கு 24, 25, 26. இலங்கைக்கு 23, 24, 25 மழைப்பொழிவை விட 29, 30, 31 நிகழ்வு தான், 31ஆம் தேதி வரக்கூடிய மாத இறுதி நாள் நிகழ்வு தான் வலுவான மழைப்பொழிவை இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 29 விட 30, 31 மிக கன மழைப்பொழிவு இலங்கைக்கு காத்திருக்கு. 29, 30 கண்டிப்பா இருக்கும். இது ஒரு 15, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல பெய்யலாம். 15, 20 சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்கள்ல பெய்யலாம். இதுல என்ன எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அணை நீர் திறப்பு பகுதி, அணையில தண்ணி ஃபுல்லா இருக்கு, ஏற்கனவே எதிர்பார்த்த மழை இல்லை, ஆனா இது இந்த மாத இறுதி நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஒரு இடம், அணை நீர் திறப்பகுதி. இதுக்கு அந்த இடத்துல ஏதாவது அறுவடையோ அல்லது ஏதாவது முன்னெச்சரிக்கை பணி இருந்தால் அதை முடிச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப 23, 24, 25 மழை உண்டு, பெருசா இருக்காது. வடக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழை இருக்கும். ஆனா 24, 23, 24, 25ல தென் மாகாணங்களுக்கு குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து விலகும். இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும், இலங்கையில் இல்லாமல் போயிடும். அடுத்து 30, 31, 29, 30, 31ஆம் தேதி மழை இலங்கைக்கு மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கையின் தெற்கு புறம் வழியாக பயணிக்கும் பொழுது, ஹம்மந்தோட்டா காலியை ஒட்டி தெற்கு புறம் பயணிக்கும் பொழுது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதியிலையும் காற்று குவிதல் இருக்கும். அந்த மழை தமிழ்நாட்டோட டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதுதான் எவ்வளவு தெற்கே வருகிறதோ தென் மாவட்டம் கிடைக்கும், ஏறுனா வடக்கே தான் போகும் மழை. அப்போ இலங்கையின் ஒட்டுமொத்த தரை மீது அமைந்துட்டுனா தமிழ்நாட்டுக்கு தான் மழை. இலங்கையோட தெற்கு பகுதியில் அமைந்தால், இலங்கையின் தெற்கு தரைப்பகுதியில் அமைந்தால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது இலங்கைக்கு தெற்கே தரையை விட்டு தெற்கே கடலிலே ஹம்மந்தோட்டா காலி பகுதியில் 29, 30, 31 அமையும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். அந்த மழைப்பொழிவு மாத இறுதி மழைப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிடுதல் அவசியமாக கருதுகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தேவைன்னு. ஆகவே கண்டிப்பா பிப்ரவரி என்ன, மார்ச், ஏப்ரல்லையும் மழை இருக்கு இலங்கைக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இருக்கு. நிகழ்வுகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. கண்டிப்பா இலங்கைக்கு மழை மார்ச், ஏப்ரல்லையும் இருக்கு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.